வணக்கம். நல்ல தம்பி சார். வாடகை வீட்டில் இருக்கோம். இது நம்மளுக்கு கிச்சனு, இது ஒரு சாமி ரூமு. ஓகே. தலைவரை வச்சு படைக்கிறோம். ஏன்னா எனக்கு முகவரி தந்தவர்ன்றதால அவரை வச்சு. சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃபோட்டோவை பேசணும். ஆமாம், தலைவர் என்னை எம்எல்ஏ ஆக்குற போது சட்டமன்றத்தில் நான் பதவியேற்ற போது இது எடுத்த படம் சார். மாநகராட்சி தேர்தலில் ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா கூட பல்வேறு அந்தஸ்துகள் தேவை. சொந்த பந்தம் இருக்கா, ஜாதி ஓட்டு இருக்கா, சொந்த ஓட்டு இருக்கா, சொத்து இருக்கான்னு கேட்பாங்க. எனக்கு கேப்டன் அதெல்லாம் பார்க்கல. நல்ல தம்பி நம்ம கூடவே பயணிச்சிருக்கான். அதை நான் அந்த இடத்துல நிக்கிறப்போ ஒரு வரலாற்றுல நம்மளையே நிக்க வச்சு தலைவர் அழகு பார்த்தாருன்னு ஒரு கம்பீரத்தோட நின்றுதான் தலைவரை நினைச்சுதான் அந்த பதவி. பட் ஆனால் உங்களுக்கு அந்த வருத்தம் இல்லையா சார்? நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 12,500 ரூபா வீட்டில் தான் இருக்கும், பெரிய அளவு பணம் சம்பாதிச்சிக்கல, பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சு உங்களுக்கு? இருந்துச்சு சார். என்ன பல்வேறு முன்னாடியே சொன்னேன், அளவுல பேரம் பேசினாங்க, அது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு அந்த அவரோட விசுவாசம் தான் பெருசா? எனக்கு நான் ஒரு சாதாரணமா சட்டமன்றத்துல போய் சுத்தி பார்த்துருக்கேன். கேலரியில உட்காந்து பார்வையாளரா நானும் ஒருத்தனா நின்று இதுதான் சட்டமன்றமா, இதை முதலமைச்சர்லாம் உட்காந்த இடமான்னு பார்த்த இடத்துலயே நான் அமர வச்சு அழகு பார்த்து மக்கள் பணியாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பை தந்து என்னுடைய பரம்பரை இறுதி நாள் வரை பையன் பேர அந்த பரம்பரைக்கே ஒரு எம்எல்ஏ என்ற தகுதியை கொடுத்துருக்காருல. இது போய் நான் அவருக்கு துரோகம் செய்கிறேன்ற எண்ணம் எனக்கு இல்லை. வசதி வாய்ப்புகள் வேணும்னு சொன்னா அது நம்ம உழைச்சி சம்பாதிச்சுக்கலாம். இன்னைக்கு நான் தலைவரால 12,000 ரூபாய் வாடகையில் இருந்தாலும் பசங்களை படிக்க வச்சு கொஞ்சம் படிக்க வச்சு போதுமான அளவில் இருக்கேன். இன்னைக்கு சொல்லுவாங்க நாட்டில் வரலாற்றுல எல்லாம் படிச்சிருக்கோம், கடை 7 வள்ளல்கள் சொல்லுவாங்க. அவங்க வாழ்ந்ததை நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் 8வது வள்ளல் கூட வாழ்ந்திருக்கிறோம், அவர் கூடவே இருந்து பயணிச்சு இருக்கிறோன்ற பெருமையோட இன்னைக்கு வாழ்றோம். சார், டிசம்பர் 28, 2023 அந்த நாள் ரொம்ப அதை கேட்டால் அவங்களுக்கு உண்மையிலேயே எமோஷன் ஆகும் சார். ஏன்னா அவர் வந்து சொன்ன சாதாரண ஒரு தொண்டனை ஒரு உயரத்துக்கு கொண்டு போனேன்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். மறக்க முடியாத நாள் சார். அந்த 2028 வந்து நாங்கள் வந்து வரப்பெல்லாம் வதந்திகள் வரும். ஒரு மனிதனா பிறந்தா அவருக்கு நாங்கள் நோய் வாய்ப்பு வரோம். ஆனா இன்னைக்கு மனிதனா பிறந்து தெய்வமா ஆயிட்டார் இன்னைக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். 2005 2016 இந்த காலகட்டம் அப்படின்றது தேமுதிகவோட ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு படைத்தளபதியில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அவர் வந்து திமுக ரொம்ப வலிமையாக இருந்த ஒரு இடங்களில் அந்த எழும்பூரில் அவர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. இன்றைக்கி அவரை பற்றின ஒரு பேசி தெரிஞ்சுக்கலாம். அவர் எப்படி அவருக்கும் விஜயகாந்த் அவர்களுக்குமான நெருக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதோட முக்கியமான இவரை பற்றின ஒரு விஷயம் அப்படின்றது, ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்த ஒருவர் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்த ஒரு கதை இருக்குல்ல, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. அதை எப்படி நடந்துச்சு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். நல்ல தம்பி சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சந்திச்சதுல. இதான் உங்க வீடா சார்? பொதுவாக எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ அப்படின்றப்ப தேமுதிகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க, இளைஞரணி செயலாளர்னு நினைக்கிறேன். அப்படின்றப்போ ஒரு பெரிய மாளிகையில் இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன வீட்டில் இருக்கீங்க. என்ன சார், என்ன காரணம் இந்த சிம்பிளுக்கு? என்னுடைய வீடு வந்து ஸ்லம்மில் இருக்குது சார். ஷீட் போட்ட வீடு தான். பசங்களை கொஞ்சம் மாற்றமாக இருக்கணும், பசங்களுடைய வளர்ச்சிக்கு. ரெண்டில் ஒரு இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து கேட்டேன், எம்எல்ஏவாக இருக்கிற எக்ஸ்-எம்எல்ஏ, எனக்கு வீடு வேணும் பசங்களுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு. வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 12,000 ரூபாய் வாடகையில் இருக்கேன் சார். இது இப்போ 12,000 ரூபாய் வாடகையில் இருக்கேன் சார். நம்ப முடியல சார். ஆமாம், என் வீட்டில் என்னுடைய மனைவி இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க. ஜமுனா வாங்க
யமுனா நளினி. வணக்கம். வணக்கம். ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காரு இவர். நீங்கள் பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, எம்எல்ஏ அப்படின்னா ஒரு பெரிய கார் வச்சிருக்கணும், ஒரு பெரிய வீடு வச்சோம், அப்படிலாம் எதுவுமே உங்களுக்கு தோணலையா? கையில் வச்சு என்னமோ இருந்தது, அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல. அந்த வருத்தம் இல்லையா? வருத்தம் இருக்குதான். எம்எல்ஏவா பெரிய இது பண்ணிக்கல அப்படின்னா. ஆமாம், அவர் அந்த அளவுக்குலாம் அந்த இது பண்ணல, தப்பான வேலைக்கு போகல. இதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான் இந்த அளவுக்கு இருக்கிறது. சரி, தொடர்ந்து உங்க அரசியல்ல நீங்க பண்ண நிறைய விஷயங்கள் கண்டிப்பா பேசலாம் சார். நினைக்கிறேன். உங்க வீடு எனக்கு அப்படியே சுத்தி காமிங்க. கண்டிப்பா சார், வாங்க சார். இது கிச்சன். நம்மளுடைய கிச்சனு. ஓகே. இந்த வாடகை வீட்டில் இருக்கோம். இது நம்மளுக்கு கிச்சனு. இது ஒரு சாமி ரூமு. ஓகே. உள்ளே வந்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா சாமி ரூம்லேயும் தலைவரை வச்சு படைக்கிறோம். ஏன்னா எனக்கு முகவரி தந்தவர்ன்றதால அவரை வச்சு என்னுடைய குடும்பத்தினரோட சேர்த்து அவரையும் வணங்குறோம். ஆமாம். அடுத்து அந்த வெளியில் ஒரு ஆள் ஒன்று. ஓகே. கடவுளாவே நேசிக்கிறோம் சார், கும்பிட்றோம். என் குடும்பத்தில் ஒருத்தர் அவர். சார், பொதுவாக நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தப்ப அப்போ வந்து ஏடிஎம்கே தான் ரூலிங் பார்ட்டி, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்க. ஆமாம் சார். அப்போ வந்து நிறையா பணம் சம்பாதிக்கணும் இல்லை அது மாதிரி எண்ணம்லாம் தோணலையா உங்களுக்கு? இல்லை சார், தலைவர் வந்து ஒரு லட்சியத்தை நோக்கி ஒரு கட்சி ஆரம்பித்தார். ரசிகர் மன்றமாக இருக்கிறப்ப மக்கள் சேவையில் முன்னோடியாக இருந்தவர் கேப்டன். அவர் ஒரு லட்சியத்தோட கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணத்தோடு நம்மளெல்லாம் எம்எல்ஏ ஆக்குறாருன்னா நம்ம மக்களுக்கு உண்டான சேவைகளை மனசில் நினச்சி தான் நம்ம இருந்தோமே தவிர நம்ம ஒரு மாட மாளிகையில் இருக்கணும், கார் பங்களா வசதியோடு இருக்கணுன்ற எண்ணம்லாம் இல்லை. தலைவர் சொன்ன வழியில் தலைவர் கூடவே இருந்து தலைவர் காட்டிய வழியில் மக்கள் பணியாற்றணுன்ற எண்ணத்தோடு இந்த பதவியில். ஏன்னா அந்த டைமில் அப்போல்லாம் ரொம்ப பீக்காக பேசப்பட்டுச்சு. தேமுதிக எம்எல்ஏக்கெல்லாம் பேரம் பேசினாங்க அப்படின்னு. உண்மை. அதெல்லாம் இப்போ ஏதோ நடந்துருந்துச்சு அப்படின்னா இதாக இல்லை, பேரம் பேசுனாங்க. என்னையும் பல பேர் வந்து பல்வேறு இதில் கூப்பிட்டாங்க. நான் அதுக்கு ஈடு கொடுக்கல. ஏன் சார்? ஏன் அப்படி உங்களுக்கு? எனக்கு அந்த எண்ணம் இல்லை சார். தலைவருக்கு துரோகம் செய்யக்கூடாது. நம்ம வந்து ஒரு சாதாரண குடிமக்கள், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தாலும் ஒரு இல்லாத குடும்பத்தில் இருந்தேன். ஒரு சைக்கிள் கடை, நான் 10ஆம் வகுப்பு வரலும் படித்தேன் மாநகராட்சி பள்ளியில். என்னுடைய தாயார் படிக்க வச்சாங்க. இப்போ தாயார் இறந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு சைக்கிள் கடை வச்சுருந்தேன். அந்த சைக்கிள் கடையில் நடத்தின்னு இருக்கிறப்போ கூப்பிட்டு தலைவர் ரசிகர் மன்றமாக செயல்பட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் ரசிகர் தான். ஆரம்பத்தில் ரசிகர் கிட்டத்தட்ட 85-86 நம்ம ஆரம்பித்து 87 காலகட்டத்தில் ஒரு ரசிகர் மன்றத்தை திறந்தோம் கேப்டனுக்கு. இன்னைக்கு கழக துணை செயலாளராக இருக்கிற விருகம்பாக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி அவர் மூலயமா தான் அவர் தான் வந்து ரசிகர் மன்றத்து பதிவெண்ணில் எனக்கு வாங்கி கொடுத்து இன்னைக்கு நான் கேப்டன்கிட்ட நானும் ஒரு நபராக இருக்கேன்னா அதுக்கு பார்த்தசாரதி அவர்கள் தான் காரணம். அவர் தான் இட்டுன்னு போயிட்டு அன்னைக்கு ரசிகர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் இருந்த ராமவசந்த் அண்ணன், இப்ராஹிம் ராவுத்தர் அண்ணன், இன்னைக்கு கேப்டன். இன்னைக்கு கேப்டனுக்கு பிறகு அந்நியார். அவ்வளோ தொலைவில் நான் இருக்கேன்னா என்ன சார் எனக்கு ஒரு டவுட்டு, உங்ககிட்ட இன்டர்வியூக்காக ஃபோனில் பேசுகிறப்பையும் சரி, இல்லை இங்கே வந்து நம்ம காஃபி குடிச்சிட்டு பேசுகிறப்பையும் சரி, விஜயகாந்த் சார் வாய்ஸ்லேயே பேசுகிறீங்க. இல்லை சார், அவரோட பழகணும். அவருடைய வாய்ஸ் ஒன்றா இருக்கலாம், அவர் செய்த சேவைகள் மாதிரிலாம் இருக்கிறது. யாரோ சொல்லியிருக்காங்களா உங்க வாய்ஸ் சிமிலரா? என்ன தலைவர் நினைவிடத்தில் உட்காந்துருக்கப்ப சொல்றாங்கன்னா, நீ தலைவருடைய உறவினரா, தலைவருடைய தம்பியா அப்படின்வாங்க. இல்லை, தலைவருடைய வளர்ப்புன்னு தான் சொல்லுவேன். தலைவருடைய வளர்ப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆமாம், அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம தலைவர் மாதிரி நம்ம பேசலாம், கொள்ளலாம், செய்கையில் இருக்கலாம். அவரை மாதிரிலாம் கொடுக்க முடியாது சார், அது நடக்கவே நடக்காது. பட் ஆனால் உங்களுக்கு அந்த வருத்தம் இல்லையா சார்? நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 12,500 வீட்டில் தான் இருக்கும், பெரிய அளவு பணம் சம்பாரிச்சிக்கல. ஓகே, அரசியல்ன்றது மக்கள் சேவை தான், அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் இருந்தாலும் அதன் மூலியமா ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சு அவங்களுக்கு? இருந்துச்சு சார். என்ன பல்வேறு முன்னாடியே சொன்னேனே, பல்வேறு அளவில் பேரம் பேசுனாங்க. அது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு அந்த அவரோட விசுவாசம் தான் பெருசு? அவ்வளோதான். எனக்கு நான் ஒரு சாதாரணமாக, அதாவது நான் படித்து முடித்து ரசிகர் மன்றத்தில் இருக்கிறப்போ சட்டமன்றத்தில் போய் சுற்றி பார்த்துருக்கேன். கேலரியில் உட்காந்து பார்வையாளராக
நானும் ஒருத்தனா நின்று இதுதான் சட்டமன்றமா, இதான் முதலமைச்சர்லாம் உட்காந்த இடமான்னு ம். பார்த்த இடத்துலயே நான் அமர வச்சு அழகு பார்த்து மக்கள் பணியாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்து என்னுடைய பரம்பரை இறுதி நாள் வரை நான் எனக்கு பிறகு என் பையனுக்கு பையன் பேரன் அந்த பரம்பரைக்கே ஒரு எம்எல்ஏன்ற தகுதியை கொடுத்துருக்காருல்ல. ம், ம். இது போய் நான் அவருக்கு துரோகம் செய்கிறேன்ற எண்ணம் எனக்கு இல்லை. அந்த துரோகம் செய்கிற எண்ணத்தில் நான் வரல. ஏன்னு சொன்னால் வசதி வாய்ப்புகள் வேணும்னு சொன்னால் அது நம்ம உழைச்சி சம்பாரிச்சிக்கலாம். இன்னைக்கு நான் தலைவரால் இன்னைக்கு ஒரு 30,000 பென்ஷன் வாங்கி ஒரு சில ரியல் எஸ்டேட்டுங்க பண்ணி என்னுடைய குடும்பத்தை பார்த்துன்னு இருக்கேன். ஒரு 12,000 ரூபாய் வாடகையில் இருந்தாலும் பசங்களை படிக்க வச்சு கொஞ்சம் படிக்க நிம்மதியா வச்சு போதுமான அளவில் இருக்கேன். என்னன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க நாட்டில் வரலாற்றுலலாம் படிச்சிருக்கோம், கடை 7 வள்ளல்கள்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்ந்ததை நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் 8வது வள்ளல் கூட வாழ்ந்துருக்கிறோம், அவர் கூடவே இருந்து பயணிச்சு இருக்கிறோன்ற பெருமையோடு இன்னைக்கு வாழ்கிறோம் சார். ம். சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃபோட்டோவை பேசணும் அப்படின்னு ஆமா. நினைக்கிறேன். இவர் ஸ்தேக்கு தமிழரசன் அவர் தானே? நம்ம 2011 வந்து தலைவர் என்னை எம்எல்ஏ ஆக்கிற போது சட்டமன்றத்தில் நான் பதவியேற்ற போது இது எடுத்த படம் சார். ஓகே, எப்படி சார் இருந்துச்சு அந்த நினைவுகள்? ஏன்னா நீங்க சொல்றப்பயே சொல்லியிருந்தீங்க, ஆமா ஒரு சாதாரண சைக்கிள் கடை வச்சிருந்த ஒருவர், ஸ்லம்ல இருந்து வந்த ஒருவர், ஆமா. உங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ம். அந்த பதவி இருக்கிறப்ப உங்க என்ன ஓட்டங்கள் என்னவா இருந்துச்சு? ஆமாம் சார், சாதாரண ஒரு குடிமகனாக இருந்தோம். ஒரு மாநகராட்சி தேர்தலில் ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா கூட பல்வேறு அந்தஸ்துகள் தேவை. ம், ம். சொந்த பந்தம் இருக்கா, ஜாதி ஓட்டு இருக்கா, சொந்த ஓட்டு இருக்கா, சொத்து இருக்கான்னு கேட்பாங்க. என்னை கேப்டன் அதெல்லாம் பார்க்கல. ம், நல்ல தம்பி நம்ம கூடவே பயணிச்சிருக்கான், நம்மளை போலவே ரசிகர் மன்றத்தை வழி நடத்துகிறான், ம், ம். நம்மளை போலயே சேவைகளை செய்கிற தொண்டர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க, அதில் நல்ல தம்பியும் ஒருவர்னு சொல்லிட்டு தலைவர் அதாவது வந்து சாதாரண தொண்டனாக இருந்த என்ன கல்வி தந்தை காமராஜர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, நம்மளுடைய கேப்டன் 2011 கூட எதிர்கட்சி தலைவர் வந்தார். அதுக்கு 2006 முதல் சட்டமன்ற உறுப்பினராக அவரும் அமர்ந்த இடம் அது. ம், ம். அந்த இடத்துல என்னையும் அமர வச்சு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முகவரியை கொடுத்தாரு. ம், ம், ம். அதை நான் அந்த இடத்துல நிற்கிறப்போ ஒரு வரலாற்றில் நம்மளையே நிற்க வச்சு அது ஒரு தலைவர் பெருமை. அழகு பார்த்தாருன்னு ஒரு கம்பீரத்தோடு நின்று தான் தலைவரை நினைச்சு தான் அந்த பதவி. அது என்ன சார், அது பதவி ஏற்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? போனவொடனே பதவி ஏற்கணும் அப்படின்ற அந்த புரோட்டோகால்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆமா, உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை சார், நம்ம பின்னாடி தான் தலைவர் இருக்காரு, ஆ. அந்த தைரியத்தில் போய் நின்னோம். ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நீங்க தான் போட்டியிட்டுறீங்க அப்படின்னு அந்த அறிவிப்பு எப்படி யார் மூலியமா உங்களுக்கு வந்துச்சு? அறிவிப்பு வந்து தலைமை கழகத்தில் உட்காந்துருக்கேன் எப்போதும் போல. அன்னைக்கு நான் வந்து இளைஞரணி துணை செயலாளர் கழகத்துக்கு, அன்னைக்கு சுதீஷ் அண்ணன் வந்து கழக இளைஞரணி செயலாளர், நான் இளைஞரணி துணை செயலாளர். அப்போ இருக்கிற காலகட்டத்தில் கீழே வந்து ரிசப்ஷனில் எல்லாரும் அமர்ந்துருக்கோம். யாருக்கு இந்த சீட்டு அதிமுக தேமுதிக கூட்டணியில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, இன்னும் தலைவருடைய சாட்டு வாங்கலை, தலைவர் எப்போ பிரச்சாரத்துக்கு போகிறாரு, எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க, ஒரு பரபரப்பு நிலவில் இருக்குது யாருக்கு என்ன சீட்டுன்னு. நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எல்லாரும் பணம் கட்டுற மாதிரி நானும் ஒரு தொகுதிக்கு பணம் கட்டினேன். என்னுடைய நண்பர்களும் எனக்கு பணம் கட்டினாங்க. எழுப்பூருக்கு நல்ல தம்பி அப்போ உங்ககிட்ட கையில் இல்லை? கேட்கல, என்கிட்ட இல்லை. என்னுடைய ஃப்ரெண்டுலாம் எனக்கு கட்டினாங்க, என் உறவினர், என்னுடைய கட்சியில் இருக்கீங்க. இப்படியே நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து ஒரு எம்எல்ஏ, எம்பி அல்லது ஒரு மினிஸ்டர், அது மாதிரி எய்ம் தானே எல்லாத்துக்கும் வந்துடும். உங்களுக்கு எம்எல்ஏவா நிற்பேன் அப்படின்ற எண்ணம் கூட இல்லையா? எனக்கெல்லாம் இல்லை. அதாவது வந்து இந்த ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிற போது கேப்டன் வந்து நடிக்கிறார். 78லேருந்து சினிமா வந்தார். வந்ததுலேருந்து அவர் நற்பணிகளை செஞ்சுனே வராரு. அவர் சம்பாதிக்கிறத அன்னைக்கே வந்து 500 ரூபாயிலேருந்து 5000 வரை கல்வி உதவி தந்தார். எங்களெல்லாம் கூடுவார், நல்ல தம்பி போய் பாருங்க அப்படின்னு பொதுச்செயலாளர் சொல்ல. புளியாந்தோப்பு, இந்த வேசார்பாடி, பெரம்பூர், புருஷவாக்கம், இந்த ஏரியாவில் இருந்தெல்லாம் வருவாங்க. இது மாதிரி என் பையன் படிக்கிறான்பா, நோட் புக் வாங்க வசதி இல்லை அப்படின்னு வருவாங்க. ஒரு சிலர் வருவாங்க, மீன் கடை வைக்கணும்பா, எனக்கு காசு இல்லைப்பா, இன்றைக்கி மீன் வாங்கி கொடுத்தா கூட நல்லா இருக்கும்பா அப்படின்வாங்க. ஒருத்தர் இட்லி கடைன்னுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களாம் வரப்போ அப்போ எங்களை வந்து பொதுச் செயலாளர் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்க ரசிகர் மன்ற நிர்வாகிகிட்ட கடிதம் வாங்கிடுவாங்க. அப்போ நாங்கள் கடிதம் கொடுப்போம், இந்த மாதிரி ஆளு, ஆமாண்ணே அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க வீட்டில் 2 பிள்ளைங்க படிக்கிறாங்க மாநகராட்சி பள்ளியில், சீருடை இல்லை, நோட்டு புத்தகம் இல்லை, பை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது உடனே பொதுச் செயலாளர் பார்வைக்கு போயிட்டு அது ஓகே பண்ணி
வாரத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை தலைவர் ரசிகர் மன்றத்தில் ராஜபாத தெருவில் சந்திப்பார். இன்னைக்கு தமிழக மக்கள் ஃபுல்லாக சொல்கிறாங்க பாருங்க, நடிகர்கள்லாம் சொல்கிறாங்க பாருங்க, சாப்பாடு போட்ட இடம் இது ராஜபாத தெரு, ரோகிணி லாட்ஜ். அந்த இடத்துல தலைவர் நின்று எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு, என்ன தம்பி நீ லெட்டர் கொடுத்தியா இவங்களுக்கா? இவங்களுக்கு அந்த கல்வி உதவியை கொடுத்துரு, அங்கேயே கொடுப்பாரு. நீங்க சொன்ன அந்த வார்த்தை அவர் நம்புவார். ஓகே, நிர்வாகிகள் கரெக்டா தான். சென்னையில் ஒரு டீமே இருந்தோம், ஒரு மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னைன்ட்டு. அப்போ மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர், பொருளாளர் அப்போவே இருந்தது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வட்ட செயலாளர் கூட ரசிகர் மன்றத்தில் வச்சுருந்தோம். அவங்கள ஆராய்ச்சி அந்த ஏரியாவில் இருக்கிற ஆளை வச்சு அங்கேருந்து கொடுக்குற உதவி எடுத்துன்னு வந்து என்ன செய்வோம், நாங்கள் ஒரு நிகழ்ச்சி மாதிரி செட் பண்ணி தலைவர் இந்த மாதிரி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஏன்னா அந்த ஈர்ப்பு தான் இருந்தது. அதுதான் இன்னைக்கு அரசியல் கட்சியாக மாறுச்சு தலைவர். ஒரு 2006 ஒரு எம்எல்ஏ ஆனார். 2011 45 சீட்டை வாங்கி 41 சீட்டை வாங்கி 29 இடம் வெற்றி பெற்று ஒரு எதிர்கட்சி தலைவர் உக்காந்தார் மக்கள் சேவைக்கு. அப்படிப்பட்ட தலைவர் கூட இருந்து நம்ம சேவை செய்யணுமே தவிர நம்ம சொகுசு வாழ்க்கை வாழணும், நம்ம ஜாலியாக இருக்கணும், நம்ம கார் வாங்கணும், பங்களா வாங்கணுன்ற எண்ணமே இல்லை சார். பொதுவாக விஜயகாந்த் அவர்களை பார்க்குறப்ப சொல்லுவாங்க, அவர் ஒரு யதார்த்தமான மனுஷன், ஒரு கள்ளக்கபடம்லாம் இருக்காது அவருக்கு. அவங்க கூட ஃபாலோவர்ஸுமே அப்படியே இருக்கீங்களே. இருக்க சார், உண்மை சார். ஓகே சார், அதுக்கப்புறம் அடுத்து உங்களோட திருமணம் 2001 திருமணம் பண்ணி வச்சார் சார். ஓகே, திருமணம் பண்ணி வச்சு எனக்கு அன்னைக்கு உண்டான பரிசு பொருட்களை கொடுத்தாரு. என்னுடைய மனைவிக்கும் ஒரு பரிசு பொருளை கொடுத்தாரு. வாழ்க்கை தரத்தை எப்படி வாழணும்னு ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்தவரை அன்பு தலைவர் கேப்டன் தான் சார். என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய பையனுக்கு வந்து அந்த ஃபோட்டோ கூட இருக்கு, சுந்தரம்ன்ட்டு பேர் வச்சாரு. சுந்தரம் பேர் வச்சு கொடுத்தாரு. என்னுடைய பொண்ணுக்கு அதே மாதிரி பேசுறப்ப தலைவர் கையால தூக்கி, நல்ல தம்பி என்னடா ஜோசியம் இன்ஷியல்னாரு. இன்ஷியல் சொன்னேன், என்னடா பேர் வைக்கலாம் அப்படின்னாரு. தலைவர் கேப்டன் நீங்க என்ன பேர் சொல்றீங்களோ அதான் பேர் என் பையனுக்கு அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஒரு முகவரியை தந்தி எனக்கு ஒரு என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதான். சரிடா, நல்லா அழகா இருக்கான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, பெரிய தொழிலதிபர், அவருடைய பெயரை சுட்டுறேன்னு சுந்தரம்னு பேர் வச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி என்னுடைய பொண்ணு 2வது பொண்ணு பிறந்தப்போ எட்டுன்னு போனேன். தலைவர் அதையும் கூப்பிட்டு பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கணும்னா நீங்க சொல்றதுதான் கேப்டன் நளினின்னு பேர் வச்சு கொடுத்தாரு 2 பேரும். அதே மாதிரி எனக்கு வந்து பிள்ளைங்களுடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, என்னுடைய திருமண நாளாக இருந்தாலும் சரி, தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவேன். தலைவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறப்போ எங்களை வாழ்த்தி, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் விபூதி வச்சு ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தி அனுப்புவார். அதே போல தான் இன்றைக்கும் அந்நியாரில் ஆசீர்வாதம் வாங்குகிறோம். தலைவருடைய நினைவிடத்தில் போயிட்டு அந்த பிறந்த நாளானாலும் திருமண நாளானாலும் அவரை வணங்கிட்டு வரோம். சார், விஜயகாந்த் அவர்கள் பற்றி பேசுகிறப்ப அவரோட ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இன்ன வரைக்கும் இப்போ அவருடைய மறைந்ததுக்கு அப்புறமும் கூட இப்போ வெளியாகக்கூடிய எல்லா படங்கள்லையுமே அவருடைய பாட்டு தான் வருது. அவருடைய பற்றி ஏதோ ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, உங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி தோணுது? இப்போ ஒரு படம் கூட வந்திருக்கு பாரு சார், லப்பர் பந்து. ஆமாம், பார்த்தீங்களா? ஆமாம், விஜயுடைய கோட் படம். இப்போ எங்களுக்கு ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சா சரி, எல்லா நடிகருமே தலைவரை கையில் எடுத்துக்கிறாங்க. தலைவர் ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிறாங்க. ஒரு இன்னைக்கு தெய்வமாக மறைந்தாலும் வாழ்ந்து மறைந்தாலும் இன்னைக்கு மக்களுக்காக வாழ்ந்து இன்னைன்றாலும் அவர் மக்களுக்காக தான் வாழ்ந்தார். அதே போல தான் இன்னைக்கு எல்லா திரைப்படத்திலும் லப்பர் பந்து படத்தில் கூட முந்தனத்து அந்நியார், சுதீஷ் சார், பாரசாரி, நானே எல்லாருமே போய் எல்லாத்தோட பார்த்தோம். அந்த படத்துல பொட்டு வச்ச தங்களோட பாட்டு வரும்ல, அந்த பாட்டு வரப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்க மனம்? அது எப்படி நாங்கள் அந்த படம் வந்தப்போ தியேட்டரில் ஒரு உற்சாகத்தோட கை தட்டி ஆரவாரத்தோட ஒரு எழுந்து நின்று ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தோமா, அதே மாதிரி பார்த்துட்டு தான் வந்தோம். லப்பர் பந்திலே அப்படிதான் பார்த்தோம். அதே மாதிரி தான் பார்த்தோம். அவரு ஒரு குடும்பத்தாரும் பார்த்துருப்பாங்க, அவங்களுடைய ரியாக்ஷன். அவங்களும் அந்நியார் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. தலைவர் மீண்டும் உயிர் பெற்று வரா மாதிரி ஒரு அந்த பாட்டு வந்தாவே ஒரு கிளுகிழப்பு தான். எங்களுடைய ரசிகர் மன்ற இதுல காலத்துல இருந்து இன்னைக்கு வரலாம் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம்னா கூட அந்த பாட்டு தான் ஒளிபரப்பும். சார், அதே மாதிரி அந்த 2011 அந்த 16 அந்த காலகட்டங்களில் இப்போ இன்ன வரைக்குமே எல்லாருமே சொல்கிற ஒரு விஜய் அரசியலில் வரப்போய் அந்த ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க, விஜயகாந்த் மாதிரி வர முடியாது. 2006 முதல் தேர்தலில் போட்டியிட்டதுலேருந்து 11லேயே வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்ததுக்கு வந்து அவர் அவ்வளோ ஈஸியாக பண்ணிடல. அவருக்கு வந்து அந்த அளவுக்கான ஒரு கிளை இருந்துச்சு, ஸ்ட்ராங் பேஸ் இருந்துச்சு பார்ட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு.
அது உருவாகிறதுக்கு எப்படியெல்லாம் அவர் ஒர்க் பண்ணார் சார்? சார் அதாவது சார் இந்த ரசிகர் மன்றமாக இருக்கிறப்பவே ஒரு கிளை மன்றம் ஓப்பன் பண்ணுறப்பவே வந்து கிளையினுடைய செயலாளர், கிளை தலைவர், கிளை பொருளாளர்னு வச்சுருப்போம். கிளை அதாவது பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சாலை மாநகர் புரசைவாக்கத்தில் ஒரு டிவிஷன், அதாவது ஒரு வட்டம் சொல்லுவாங்க. அந்த வட்டத்துக்குள்ள ஒரு 20 தெரு 30 தெரு இருக்கும். ஒரு தெருவுக்கு ஒரு ஒரு டிவிஷன்ல ஒரு 10 கிளை கழகமாவது இருக்கும். இப்போ சாலை மாநகர் கிளை கழகத்தில் தான் என்னுடைய ரசிகர் மன்றத்தினுடைய பேரை வந்து எழுச்சி கலைஞர் விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம். ஓகே. நாங்கள் இது தமிழ்நாடு தலைமை விஜயகாந்த் ரசிகர் மன்றம்ட்டு பொதுச் செயலாளர் தலைமையில் இயங்குச்சு. அப்போ பார்த்தசாரதி வந்து ரசிகர் மன்றத்துக்கு மாவட்ட செயலாளர். அவர் மூலமாக தான் நாங்கள்லாம் பதிவெண் வாங்கி அவங்களெல்லாம் வர வச்சு நாங்கள் நோட்டு புத்தகம், ஸ்லேட்டு, இது மாதிரி உதவி, தையல் மிஷினு இது போன்ற பொருளெல்லாம் வழங்கி தான் அன்றைக்கி ரசிகர் மன்றத்தை இயக்கணும். அது இயக்க ஆரம்பித்த போது திட்டமிட்டாங்க. அன்றைக்கி எப்படி மக்களுக்கு சேவை செய்யணும், இந்த தலைவர் செய்கிற சேவையும் ரசிகர் மன்றம் செய்கிற சேவையும் மக்களை போய் சென்றடையணுன்றதுக்காக அங்கே நிர்வாக அமைப்போம். ஒரு வட்டத்துக்கு ஒரு வட்ட செயலாளர், இவர் பகுதி செயலாளர், இவர் மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட செயலாளர் என்று அன்னைக்கே திட்டமிட்டு ரசிகர் மன்றமாக இருக்கிறப்பவே ஒரு அரசியல் கட்சியை தொடங்காமலே ரசிகர் மன்றமாக இருந்தே மக்கள் பணியாற்றி கிட்டத்தட்ட 2000-3000 உள்ளாட்சி அமைப்புகளில் நாம் வெற்றி பெற்றோம். இன்னைக்கு பலர் வரலாம், நான் கட்சி தொடர்றேன், ஒரு சிலர் எதிர்த்து பேசுகிறாங்க, விஜயகாந்த் மாதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்லி. என்ன ஆனார் விஜயகாந்த்? கேப்டன் என்ன 2006 2005 கட்சி தொடங்கினார், 2006 ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், 2011 எதிர்கட்சி தலைவர். கேப்டன் யாரை கையை காட்டுறாரோ அவங்க தான் முதலமைச்சர் என்ற எண்ணத்தில் முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. கேப்டன் ஒரு பலம் வாய்ந்த, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் ஆளுங்கட்சி, நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க. அவங்களையே எதிர்த்து தலைவர் எதிர்கட்சி தலைவராக அரியணையில் வந்து திமுக வந்து அந்த அங்கீகாரத்தையும் இழந்தது 2011. இது ஞாபகம் இருக்கணும் எல்லாரும். அந்த அளவு பவர்ஃபுல்லா. ஏன்னா கேப்டனு இன்னைக்கு சொல்லலாம், வர அரசியல் கட்சியெல்லாம் கேப்டனை மாதிரி செய்யறதுக்கு மனசு வேணும் சார். சார் டிசம்பர் 28, 2023 அந்த நாள் ரொம்ப அதை கேட்டால் வந்து உண்மையிலேயே எமோஷன் ஆகும் சார். ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்காத நாள். ஏன்னா அவர் வந்து சொன்ன சாதாரண ஒரு தொண்டனை ஒரு உயரத்துக்கு கொண்டு போனேன்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். அன்னைக்கு பொழுதுல காலையில் 6 மணிக்கு இந்த தகவல், அது பொய்யா இருக்கணும்னு நினச்சோம், வேற மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் காலையில் போயிட்டு சார் கூட அண்ணியார் கூடலாம் இருந்து நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தலைவரோடு இருந்து அந்த 2 நாள் துக்கத்தில் நாங்களும் ஏதாவது அந்த அளவுக்கான ஒரு உண்மை சார். நானும் ரொம்ப இதாகி அன்னைக்கு அது ஒரு மறக்க முடியாத நாள் சார். அந்த 2028 வந்து நாங்கள் வந்து வரப்பெல்லாம் வதந்திகள் வரும். ஒரு மனிதனாக பிறந்தா அவருக்கு நாங்கள் நோய் வாய்ப்பு வரோம். ஆனால் இன்னைக்கு மனிதனாக பிறந்து தெய்வமாக ஆயிட்டார் இன்னைக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ உங்களுடைய அரசியல் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சேம் டைம் தேமுதிகவோட 20வது தொடக்க விழாவும் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பற்றியும் நம்ம பேசலாம். இப்போதைக்கு நேரம் கொடுத்தமைக்கு நன்றி.